4:8 பகவத்கீதை 4:8 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். ஆனா ஒரு பார்வை பார்க்கலாம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபன அர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது நம்ம பரவலா கேள்விப்பட்ட பதம். சாதுக்களை காப்பாற்றுறது, துஷ்டர்களை ஒழிக்கிறது, தர்மத்தை நிலைநாட்டுறது, இதுகளுக்காக இவந்தோறும் நான் வெளிப்படுவேன் அப்படிங்கிறார். தர்மத்துடைய பிரதிநிதிகள் சாதுக்கள். அவங்க தர்மத்தை பிரகடனம் பண்றாங்க. பாரதத்துல போற்றத்தக்க பண்பாடுகள் அத்தனையும் சாதுக்களால தரப்பட்டதுதான். அவங்களால உண்டாக்கப்பட்டது, அரசாங்கங்களால தரப்படலை. சாதுக்களுடைய மேற்பார்வையில ஆட்சியாளர்கள் நடந்துக்கிட்டாங்க. தர்மம். சாதுவ தமிழ் ஏற்காத ஆட்சியாளர்கள் நிச்சயமா திருடர்களா இருப்பாங்க, இல்லாட்டி கொள்ளையர்களா இருப்பாங்க. படைத்தலும் அழித்தலும் சுலபம், ஆனா காத்தல் அப்படிங்கிறது சிரமம். விஷ்ணு காக்கும் பொறுப்புல இருக்கிறார். சாதுனாம் அப்படிங்கிற பதம், அதாவது யார் பிறருக்கு கொஞ்சம் கூட தனக்கு சுயநலம் இல்லாம பிரத்தியாருக்கு நன்மைகள் செய்தபடி அதையே இயல்பாக கொண்டவரா இருக்கிறாரோ, பகவானுடைய நாமம், குணம், ரூபம், லீலைகளை இதுகளை அக்கறையோட பிரேமையோட மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறாரோ அப்படிப்பட்டவங்களே சாதுக்கள் அப்படிங்கிறார். இது மத்வருடைய விளக்கம். பரம சத்தியமான கடவுளை காட்டுறவன் சாது. கடவுளை காட்டி சம்பாதிக்க நினைக்கிறவர்கள் சாதுக்கள் அல்ல. பகவான் அடையணுங்கிற ஒரே குறிக்கோள் உடையவன் சாது. அசத் அப்படிங்கிற உலகில ஈடுபாடு உள்ளவன் அசாது. ஆசைகள் குறைய குறைய சாது லட்சணம் உண்டாகுது. ஆசைகள் அதிகரிக்க சாதுத்தன்மை மறையுது. அறத்தின் பயன் சாது. அருள் வடிவம் நிறைஞ்சவர் அவர் அப்படிங்கிறதுனால அவரை அருட்திரு அப்படின்னு சொல்றோம். அன்பு குறைந்தவன் எப்படின்னா, ஒரு கிண்ணத்துல தண்ணீர் விட்டு கல்ல போட்டா தண்ணீர் வெளியே வந்துடுது, பஞ்ச போட்டா தண்ணீரெல்லாம் அதுக்குள்ள உள்வாங்குது. இப்படி இதயம் மென்மை சாதி. பக்தர்களை காக்குறது அப்படிங்கிற வார்த்தையை கிருஷ்ணர் சொல்லும் போது, பக்தர்கள்ட்ட உடைமைகள், பணம், பொருள், மானம், மரியாதை இதை பற்றி பகவான் பேசல. பகவானோ பக்தர்களோ இவற்றை ஒருபோதும் குறி வச்சது கிடையாது. இவைகளை இதுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவங்க தீய இயல்பு உள்ளவங்களா இருப்பாங்க. செல்வம்னா அது திருத்தக்கதாக தாயார் சொல்றபடி அப்படி இருந்தா தான் அதுக்கு மதிப்பு. பக்தர்களின் சாது மனோபாவத்தை வளர்க்கிறார், ரட்சிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல, அதாவது சிரவணம், மரணம் இதுகளை அதிகரிக்க செய்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல சாதுக்களை காக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒருவேளை ஒரு பக்தன் உலக பொருள் எதிரையாவது பற்று வச்சிருந்தா அவனை காப்பாத்துறதுக்காக பகவான் மெதுவா அந்த பொருளை அவன்கிட்ட இருந்து எடுத்துடுவார். இதுதான் உண்மையான காத்தல். பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவால துதிக்கப்படுறார். ஈசோபியக வரக, மற்றவருக்கு வரம் தரும் பதவியில் உள்ள பிரம்மா, சிவன் மற்றும் லக்ஷ்மி தேவதைகள் இவங்க எல்லாருக்கும் எஜமானனா இருக்கிறதுனால ஈஸ்வரா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கீதை 9:30 கூட பகவான் சொல்றார், சாதுரேவச்சா மந்தவிய. பகவானை தர்றவங்களை பூஜிக்கிறதோட சிறந்தது என்ன இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளவன் தான் சாது. விநாசாயச்ச துஷ்கிருதாம், தீயவர்களை அதர்மத்தை செய்தபடி இருக்கிறவங்க துஷ்கிருதான் சொல்லப்படுறாங்க. பேராசையால பொய், புரட்டு, சூழ்ச்சி, நேர்மையின்மை இதுகள்ல ஈடுபாட்டு கொண்டிருப்பவர்கள், குற்றமற்ற ஒழுக்கமுடைய குணவான்கள், அவங்கதான் சாதுக்கள். இவங்களுக்கு தீயவர்கள் இடைஞ்சல் பண்ணபடி இருப்பாங்க. நல்லது செய்யும் சாஸ்திரங்களை புற பேசுவாங்க, எதிர்ப்பாங்க, உண்மையை திருத்து பேசுவாங்க, வரலாற்றை மாற்றி பேசுவாங்க. இத்தகைய தீ நடத்தைக்காரர்களை பகவான் அசுரர்கள், அதர்மிகள்னு சொல்றார். அதுவே துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லப்படுது. கெட்ட நடவடிக்கை உள்ளவங்க. இவங்களை நாசம் செய்யறது பகவானுடைய பொறுப்பு. பகவானுக்கு பாகவத்துல ஒரு பேர் உண்டு. 10:86-59 பக்த பக்திமான்.
பக்தர்களை விரும்புறவர். பக்தர்கள் வந்து பாபத்தை அழிக்கிறாங்க, பகவானோ பாபிகளை அழிக்கிறார். பகவான் யாருக்கும் எதிரி கிடையாது, எல்லா பிராணிகளுக்கும் நலம் விரும்பி பகவான். ஆனால் பக்தர்களுக்கு தீங்கு செய்யறவனா பகவான் நேசிக்கிறது இல்ல. ராமபிரானுக்கு கூட தம் அடியாருக்கு தீங்கு இழைப்பவர்கள் நமக்கு எதிரியாக ராமபிரான் கூட கருதுறார், அவரும் கூட கருதுறார். தீயவர்களை ஓய்க்கிறதும் பகவானுடைய கருணை தான். தீயவர்களை பகவான் அழிப்பதால அவர்கள் புனிதம் பெறுறாங்க. துருப்பிடித்த ஆணிகளை மண்ணெண்ணெயில போட்டு சுத்தம் பண்றோம். தேய்ந்து போன கடப்பாறையை நெருப்புல போட்டு காய்ச்சி புனிதப்படுத்துறோம், தூய்மைப்படுத்துறோம். அது போல தீயோரிடம் இருக்கிற தீங்குகளை பகவான் வந்து போக்குறார். மகான்கள் தர்மத்தை கட்டி காக்குறாங்க. தீயோரை வந்து பக்தர்கள் அழிக்கிறது இல்ல, அவங்கள நாசம் செய்யறது பகவான் தான். சாதாரண காயத்துக்கு வந்து ஒரு கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க, அவங்களே போதும். பெரிய 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 கஷ்டமா இருந்தா மருத்துவர் தேவைப்படுது. அது போலதான் இங்க பகவான் சொல்றாரு. கெட்டவர்கள் பெருகிட்டாங்கன்னா நல்லவங்க வாழ முடியாது, கலைகள் பெருகினா பயிர்கள் செழிக்க முடியாது. அது போல தர்மமும் அதர்மமும் இருக்கு. யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம், இதுகளெல்லாம் பகவான் கொடுத்து இப்படி ஒரு துன்பத்தை தந்து கூட பகவான் சீர்திருத்துறது உண்டு. சிறுவன் முரட்டுத்தனமாக சேட்டை பண்ற போது தந்தை வந்து அடிக்கிறார். அடி வாங்கும் சிறுவன் ரொம்ப பயந்ததும் தாய் வந்து போதும் விடுங்கன்னு தடுக்கிறார். தாயும் தந்தையும் இப்படியாக அனுசரித்து பிள்ளைங்களை வந்து வளர்க்கிறாங்க. பகவானின் சக்தி ராதா, ஆதிலட்சுமி, பராசக்தி நமக்காக பகவான் கிட்ட பரிந்துரைக்கிறார். பெற்றோர் தீய நடத்தை பெற்றோர் வந்து தீய நடத்தையை கண்டிக்கிற மாதிரி பகவானும் தீய நடத்தையை வெறுக்கிறார். பெற்றோர் பிள்ளைகிட்ட பகை கொள்ளல, தீய நடத்தையை தான் அவங்க வந்து வெறுக்கிறாங்க. இது மாதிரி பகவான் வந்து போறதுடைய நோக்கத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஹரே கிருஷ்ணா.